வாகன பதிவு அதிகளவில் அதிகரித்துள்ளமையினால் வாகன இறக்குமதிக்கு வரையறை விதிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் லட்சுமி யாப்பா அபேவர்தன தெரிவிக்கின்றார். கடந்த 9 மாதங்களில் 4,91,632 வாகனங்கள் இலங்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அது கடந்த வருடம் மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை விட அதிகமாகும். கடந்த வருடத்தை விட 62,076 வாகனங்கள் இதுவரையில் அதிகளவில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வருடம் மே மாதத்திலே அதிகளவில் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அந்த மாதத்தில் 15,107 மோட்டார் கார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனினும் கடந்த வருடம் குறித்த மாதத்தில் 4,893 கார்களே பதிவாகியுள்ளன. நாட்டுக்கு பொருந்தாத வகையில் அதிகளவில் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுகின்ற விடயம் தொடர்பில் ஆராய வேண்டியுள்ளது. அதன் காரணமாக வாகன நெரிசல்களும் அதிகரிக்கின்றன. எனவே வாகனங்களை பதிவு செய்வதில் வரையறைகளை விதிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கைக்கு இறக்குமதி செய்யும் வாகனங்களிலும் வரையறைகளை விதிக்க வேண்டும். வரியை அதிகரிப்பதே அதற்கான சிறந்த வழியாகும். ஆகவே மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்தல் மற்றும் அதற்கான வசதிகளை பெற்றுக் கொடுத்தல் தொடர்பில் அமைச்சு என்ற வகையில் தீர்மானம் எடுக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. டாலரின் பெறுமதிக்கேற்ப ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைதல் மற்றும் கடந்த அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய இறக்குமதி மதிப்பீட்டு பெறுமதி காரணமாக ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை 7 லட்சத்திலிருந்து 18 லட்சம் வரை அதிகரித்துள்ளது. புதிய பெறுமதியின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்து அடையும் நட்டத்தை விட மீண்டும் ஜப்பான் ஏலத்தில் வாகனங்களை விடுவது சிறந்தது. அதனால் பல இறக்குமதியாளர்கள் வாகனங்களை மீண்டும் ஜப்பான் ஏலத்தில் விட்டுள்ளனர். வெளிநாட்டு பணத்தை பாதுகாத்து வாகன இறக்குமதிக்கு வரையறை விதிப்பதற்கு எடுத்த நடவடிக்கையாகவே இதனை காண்கின்றோம். அக்டோபர் 24ஆம் தேதியிலிருந்து இன்று வரை வரிச் சட்டங்களை மாற்றியுள்ளனர். எனவே இதுபோன்ற விடயங்கள் இடம்பெறாமல் இருக்கும் வகையில் நிலையான வரிக் கொள்கையொன்றை இம்முறை வரவு செலவு திட்டத்திற்கான யோசனையாக முன்வைத்துள்ளோம். இந்த நிலைமையின் கீழ் இலங்கையில் இறக்குமதியாளர்கள் ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு திட்டமிட்டிருந்த வாகனங்களை ரத்து செய்துள்ளமையினால் தாம் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக ஜப்பானில் இருந்து இலங்கைக்கு வாகனங்களை அனுப்பி வைக்கும் வர்த்தகர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர்.